நீரினடியில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றனவோ அரசன் அளவில்லா ஆச்சரியமடைந்தான். அப்போதே அங்கு சென்று ஏரியினடியில் இருக்கும் தேவமாதர்களின் நகரத்தைக் காண விரும்பினான். அலர்களா, இப்போதே கிளம்பு, உன்னுடன் நானும் வருகிறேன். அந்த இடத்திற்குப் போவோம் என்றான். அவ்விதமே இருவரும் புறப்பட்டுச் சென்றனர். ஏரிக்கரையிலே இரவைக் கழிக்கத் தங்கினார்கள். நடு இரவிலே அன்றைய தினமும் தேவமாதர்கள் 8 பேர்களும் ஏரியிலிருந்து வெளிவந்தனர். நேராக ஆலயத்தை அடைந்து ஆண்டவனுக்கு ஆராதனைகளைச் செய்தனர். விடியற்காலையில் அவர்கள் திரும்பிச் செல்லுகையில் அரசனைக் கண்டு தங்களுடன் வருமாறு அழைத்தனர். அரசன் துணிச்சலுடன் கிளம்பிச் சென்றான். அவர்களைத் தொடர்ந்து நீரிலே மூழ்கி பாதாள லோகத்தில் இருக்கும் தேவமாதர்களின் நகரத்தை அடைந்தான். அவனுடைய தீரச் செயலைக் கண்டு அந்த பெண்கள் எல்லோரும் மகிழ்ந்தனர். அரசனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குச் சென்றனர். வைடூரியங்கள் பதிக்கப் பெற்ற சிம்மாசனத்தில் அரசனை அமரச் செய்து அவன் பாதங்களைக் கழுவி கௌரவித்தனர். பணிப்பெண்கள் அரசனுக்கு பலவிதங்களில் உபசாரம் செய்தனர். அரசே, இந்திரன் முதலான தேவர்கள் எங்களை அடைய காத்திருக்கும்போது உங்கள் தைரியத்தைக் கண்டு எங்கள் தலைவராக்க விரும்புகிறோம். அனிமா, மகிமா, கரிமா, இலகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய 8 வகை சித்திகளின் சுரூபங்களே நாங்கள். எங்களை அடைவதன் மூலம் நீங்கள் சித்திகள் அனைத்தையும் பெற்றவர்களாவீர்கள் என்றனர் அவர்கள். அரசனின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. தேவமாதர்களே, உங்கள் வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ்ச்சியுறச் செய்கின்றன. காரிய சித்தி ஏற்பட்டாலே உலகத்தில் மனிதர்களுக்கு உள்ளம் நிறைந்து சந்தோஷம் ஏற்படுகிறது. இங்கு நான் வந்தது உங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு விரும்பியோ ஆனந்தப்படுவதற்கோ அல்லது உங்களை அடைந்து உங்கள் அபூர்வ சக்தி பெறுவதற்கோ அல்ல. இங்குள்ள அற்புதக் காட்சிகளைக் கண்டு களிக்கவே வந்தேன். என் மீது யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம். உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். விக்ரமாதித்தனின் மன உறுதியை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தனர். தங்கள் சக்திகளை 8 வைரங்களாக மாற்றி அரசனிடம் அளித்தனர். அரசே, இவைகளை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது என்று வேண்டினர். அரசன் பணிவோடு அவைகளை ஏற்றுக்கொண்டான். பிறகு அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு உஜ்ஜயினியை